கமலை எப்படி யாரும் வெளியேற்ற முடியும்? அவரே தான் வெளியேறாரு. அரசியல் கட்சி தலைவர் ஒரு பக்கம் இருக்கு, அவர் பக்கம் பிக் பாஸ் ஷோ கண்டஸ்ட் பண்றாரு, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பிக் பாஸ் ஸ்கூல்ல அவர் வந்தப்பயே பல விமர்சனங்கள் இருந்துச்சு. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுதா கூட படத்துக்கு நடிக்க போயிட்டாருன்னா அங்கே வெறும் நடிகர் மட்டுமான இருப்பார். தமிழ் இடத்தை யாரும் ஃபீல் பண்ண முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் நிகழ்ச்சி இதானப்ப அவங்க நிறைய பேர் அடிப்படும், பேர் அடிப்படும். நிறைய பேருடைய டைமிங் இருக்கும், டேட் இருக்கு, சம்பளம் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு எது யாருக்கு கரெக்டாக வருமோ அவங்க தானே பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் என்னன்னா பிக் பாஸ்னுடைய கலர் மாறும். ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாஸ் ஒரு ஜூனியருங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. இனி அது வந்து அந்த பிம்பம் உடைஞ்சு ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக மாறும். உங்களுடைய அந்த ஒரு ரியாலிட்டி ஃபேஸ் வந்து இனிமேல் மக்கள் பார்ப்பாங்க. இது வரைக்கும் அவரை பற்றின ஒரு தப்பான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி ஷூட்டிங் வர மாட்டேங்கிறார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ண ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டாங்க. பிகின்ஸ் இன் மை யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பிக் பாஸ்ல இருந்து நடிகர் கமல் அவர்கள் வந்து வெளியேறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரே வெளியேறாரா இல்லை விஜய் டிவி அவரை வெளியேற்றி? கமலை எப்படி யாரும் வெளியேற்ற முடியும்? அவரே தான் வெளியேறாரு. அவரே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அவர் லெட்டர் பேரில் எனக்கு சினிமா சம்மந்தப்பட்ட பல வேலைகள் இருக்கிறதுனால நான் பிக் பாஸில் தொடர முடியாது. கிட்டத்தட்ட 7 வருஷம் நான் தான் அதில் ட்ராவல் பண்ணிட்டேன். இனி என்னால் இந்த சீசனில் இருக்க முடியாது, பர்சனல் சினிமா ஒர்க் இருக்குது, அதனால் நான் வந்து இதுலேருந்து ரிலீவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டர் பேர்லேயே ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாரு. அவர் என்னென்னா இது தரப்பில் என்ன எதுக்காக போகிறாரு, பலரும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி பணம் அவர் கேட்டார் அதிகமாக, அவர் கொடுத்த அமௌண்ட் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு. கமல் பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக எந்த விஷயத்தையும் பெருசாக செய்ய மாட்டேன். அப்படின்னா தொடர்ந்து வருஷத்துக்கு 3 படம் நடிச்சுட்டு போயிடலாம், 4 படம் நடிச்சுட்டு போனால் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவருக்கு அதை ஒரு பேஷனாக தான் பண்ணுறாரு. பிக் பாஸ் ஸ்கூலில் அவர் வந்தப்பயே பல விமர்சனங்கள் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய நடிகர் எதுக்கு இந்த ஷோ போய் ஆங்கரிங் பண்ணுறாரு, அந்த மாதிரி அது ஒரு விமர்சனங்கள் இருந்துச்சு. அது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு பீக்கில் இருக்கிறப்ப கூட அரசியல் கட்சி தலைவர் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் பிக் பாஸ் ஷோ கண்டஸ்ட் பண்ணுறாரு, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் 7 சீசன் வரைக்கும் போயிடுச்சு. 7 சீசன் தான் இதாக இருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜிலும் பிக் பாஸ் இருக்குது. ஆனால் எல்லா லாங்குவேஜை காட்டிலும் கமல் பண்ணது தான் பெரிய ஹிட்டு. பிக் பாஸ் அந்த யூனிட்டுக்கு இதுதான் பெரிய ஹிட்டு. ஏன்னா அவர் நடத்தி கொண்டு போன விஷயம், அவர் போடுற அந்த காஸ்டியூமு, அவரை பார்க்குறதுக்கே சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க. ரெண்டாவது அந்த கண்டஸ்டண்ட்டை அவர் நடத்தக்கூடிய அந்த விதம், சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அவரோட வயசு கம்மியாக இருந்த ஆட்களை கூட அவர் ரொம்ப மரியாதையை நடத்துவார், கொஞ்சம் நடுநிலைமையாக இருந்தார். அதனால் அவர் தான் இந்த ட்ராவல் பண்ணியிருந்தார். அவர் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் போகிறாரு. வெளியில் போகிறதுக்கு உண்டான காரணம் சினிமா சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்குன்னா அவர் ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறார். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அங்கே வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணுறாரு. அதுக்காக அமெரிக்கா போகிறார். அதனால் டைம் இல்லை. அதுக்கு பிறகு ஒரு படங்களும் லைனப் நிறையா இருக்குது. கல்கி இருக்குது, அப்புறம் வந்து அன்பறிவு மாஸ்டர் படங்களும் வரிசையாக படங்களும் லைனப் இருக்கிறதுனால என்னால் இதில் தொடர்ந்து பயணப்பட முடியாது. ஏன்னா வாரத்துக்கு 2 நாள் ஷூட்டிங் இருக்கணும். ஒரு நாள் ஷூட் பண்ணுவாங்க, 2 நாள் போடுறாங்க, ஒரு நாள் இருக்கணும். அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்துலாம் இருக்கு இல்லையா. அதனால் வந்து நம்ம இதில் தொடர்ந்து வெளியூர் போய்ட்டு வெளிநாடு போயிட்டோம்னா இங்கே வாரம் வந்துட்டு போக முடியாது இல்லையா. அதனால் அந்த ட்ராவலிங் டைமு, படங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவர் ரிலீவ் ஆகிட்டார். மற்றபடி அந்த டீமுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. மேபி நெக்ஸ்ட்டு சீசனில் கூட அவர் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமல் அவர்கள் தான் வந்து யார் ஜெயிக்கணும், யார் வெளியே போகணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அந்த டீமுக்கு, அந்த விஜய் டிவிக்கு அங்கே பெரிய பவரே இல்லை, அதனால தான் அவங்கள வந்து வெளியே போகிற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே. விஜய் டிவிக்குமே சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு ப்ரைவேட் ப்ரோக்ராம். அது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து எல்லா லாங்குவேஜிலும் ஒரே கம்பெனி தான் பண்ணுது. அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரைவேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அது அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒரு பெரிய டீமே இருக்கிறதுல, டைரக்டர் டீம் ஒன்று இருக்குது, செலக்டிங் கமிட்டி ஒன்று இருக்குது, அது பெரிய டீம் இருக்குது, ஓட்டிங் ஒன்று போடுறாங்க. அப்படிங்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருக்காது. ரெண்டாவது அவருக்கு நேரமும் இல்லை. யார் ஜெயிக்கன்னு உட்காந்து பண்ணிட்டு இருக்க போகிறாரா? ஷூட் முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுவார், அவ்வளோதான். ஒரு ஆக்டராக மட்டும்தான் இருப்பார். கமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுதான் கூட படத்துக்கு நடிக்க போயிட்டாருன்னா அங்கே வெறும் நடிகர் மட்டுமான இருப்பார். அவருக்கு டைரக்ஷன் தெரியும், பாட்டு எழுதுவார், ஸ்கிரிப்ட் போய் எழுதுவார், டான்ஸு, கொரியோகிராஃபி தெரியும், எல்லாமே தெரியும். இருந்தாலும் கூட ஒரு ஆர்டிஸ்டாக போயிட்டாருன்னா ஆர்டிஸ்ட் மட்டும்தான் இருப்பார். அங்கே வேறு எதுலேயும் அவர் தலையிட மாட்டார். அந்த மாதிரி தான் அது அவருடைய தலையிடுறது. அதுக்கு பெரிய டீமே இருக்காது, அவங்க டிசைட் பண்ணுறது தான். இப்போ கமல்ஹாசன் அவர்கள் போயிட்டாரு, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ யார் வரா?
அந்த இடத்துக்கு இப்போ சிம்பு பண்ணுறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் 2-3 நடிகர்கள் பேசி ஃபைனல் லிஸ்ட்டில் சிம்பு இருக்கிறார். ஏறக்குறைய சிம்பு கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். சில கண்டிஷன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சவொடனே சைன் ஆயிரும், அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிம்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இடையில வந்து கமல் அவர்கள் அரசியலில் இருக்கும்பொழுது சிம்பு அவர்கள் தான் வந்து சப்ஜெக்டாக வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதனால தான் இப்போ சிம்புவா இல்லை வேற எதனா காரணம் இருக்கா? இல்லை, சோசியல் மீடியாவில் இந்த கமல் பிக் பாஸ் இல்லைன்னா யார் அதை ஃபுல் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேர் லிஸ்ட் அடிபடுது. அதில் சிம்பு வந்து எல்லாரும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு சப்ஸ்டியூட் பண்ணதில் சிம்பு ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி, ஏன்னா கமல் இடத்த யாரும் ஃபில் பண்ண முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்னா சிம்பு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுவார். இதுவரைக்கும் கமல் வந்து ஒரு பாஸ், ஒரு ஜூனியர் அந்த மாதிரி இருக்கும் அவர் நடத்துறது. இப்போ சிம்பு உள்ள வந்தார்னா அது வேறு கலர் மாறும். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் கேஷுவலாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்பு கரெக்டாக இருப்பார்ன்றது ரசிகர்களுடைய விருப்பம். பெரும்பாலான ரசிகர்கள், பிக் பாஸ் ரசிகர்களுடைய விருப்பம். நிறைய பேர் அடிபட்டுச்சு. சூர்யா, பார்த்திபன், பிரகாஷ்ராஜ் அப்படின்னு நிறையா பேர், விஜய் சேதுபதி, நிறைய பேர் அடிபட்டுச்சு. இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இப்போ இவர் இருக்கிறார். ஆல்மோஸ்ட் இவரும் அதை பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிட்டாரு. அந்த நிறுவனமும் சொல்லிடுச்சு, ரசிகர்களும் அதை விரும்புகிறாங்க. அதனால் இவர் பண்ணுறதுக்கு தான் இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. அது அவங்களுடைய மற்ற கண்டிஷன்ஸ்லாம் பேசினோடனே ஃபைனல் பண்ணிடுவாங்க. விஜய் சேதுபதி பேர் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இது வரைக்குமே நிறைய நோ ஹைட்டர்ஸ் வச்சிருக்கிறவர்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள். அவரையே இதுக்கு கொண்டு வரல. இல்லை, ஒரு 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 லிஸ்ட்டு போடுறப்போ அவங்க மாதிரி வருவாங்க. அவைலபிலிட்டி வேணும் அவங்க ரெகுலராக பண்ணுறதுக்கு, அவர் ஃபெமிலியாரிட்டியாக இருக்கணும். ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்காரு விஜய் டிவி, இது சன் டிவி பண்ணார். விஜய் சேதுபதி வந்து சன் டிவியில் ஒரு ஷோ பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுல விஜய் சேதுபதி பண்ணாங்க. விஜய் சேதுபதி என்னென்னா மகாராஜனுக்கு பிறகு பெரிய பிஸி ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10-20 படம் வந்து லைனப்பில் வச்சுருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. சூர்யாவும் இப்போ பாம்பேயில் இருக்கிறாரு. அடுத்து அவரும் இங்கே வந்துட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். சிம்பு படம் பார்த்தீங்கன்னா அவரோட பெரிய லைனப். இப்போ தக் லைஃப் முடிய போகுது படம். அடுத்து வந்து இந்த ஜூட் ஆண்டனி ஜோசப் படம் ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஜனவரி பிப்ரவரியில் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறாரு. பட் லைனப் இருக்குது. ஆனால் சிம்பு இதில் பண்ணணும்னு நினைக்கிறார். ஓகே, நம்ம வந்து சிம்புடைய அந்த ஒரு ரியாலிட்டி ஃபேஸை வந்து இனிமேல் மக்கள் பார்ப்பாங்க. இது வரைக்கும் அவரை பற்றின ஒரு தப்பான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி ஷூட்டிங் வர மாட்டேங்கிறார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ண ட்ரோல் மெட்டீரியல் ஆகிவிட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த மாதிரியான ஷோ பண்ணுறப்ப தன்னுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அது நிறுவனமும் ரொம்ப விரும்புகிறாங்க. சிம்புனா கரெக்டாக இருப்பார் அப்படின்னு ரசிகர்கள் பெரும் மெயினாக வந்து ரசிகர்கள் சிம்பு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அது சிம்புங்கிறது இப்போ ஃபைனல் பண்ணி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸோட பேர் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்களே சார், அது வந்து நயன்தாரா அவர்கள் அப்படின்ட்டு. நயன்தாரா, ரம்யா கிருஷ்ணன் 2 பேருமே அடிபட்டுச்சு. பட் அவங்க பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ஃபைனலில் இவர் தான் இருக்கிறார், சிம்பு தான். ஆனால் பேர் நிறைய பேர் ஒரு நிகழ்ச்சி இதானப்போ அவங்க நிறைய பேர் அடிப்படும். நிறைய பேருடைய டைமிங் இருக்குது, டேட் இருக்குது, சம்பளம் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இது யாருக்கு கரெக்டாக வருமோ அவங்க தானே பண்ணுவாங்க. நயன்தாரா பேர் அடிபட்டுச்சு, ரம்யா கிருஷ்ணன் பேரும் அடிபட்டுச்சு. கடைசியில் இப்போ சிம்புவும் ரம்யா பேர் அடிபட்டுச்சுன்னா அவங்க சஜஷன் பண்ணாங்க. ஆனால் மக்களுடைய ஏகபத்திய வரவேற்பு வந்து சிம்புக்கு இருக்கிறனால சிம்பு ஃபைல் பண்ணிடுறாங்க. சப்போஸ் நயன்தாரா அவர்களை அப்ரோச் பண்ணி தான் நயன்தாரா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா இந்த இதுக்கு? இல்லை, அது தெரியல. அவங்களுடைய அவைலபிலிட்டி, அவங்களுடைய டைமிங்கு, கால் ஷீட் அதெல்லாம் தெரியல. ஆனால் ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. 5000 பேர் பேசிட்டு தான் ஃபைனல் பண்ணுவாங்க. எல்லாரும் வரையும் பேசியிருப்பாங்க. டைமிங்கு, சம்பளம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. கமல் அவர்கள் கிட்டத்தட்ட 7 சீசனாக பயங்கரமாக ஹோஸ்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருக்காரு இது வரைக்கும் பிக் பாஸை. அந்த இடத்த சிம்புவால் நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியுமான்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கமல் பண்ண அவருடைய ஸ்டைல் வேறு, அவருடைய அனுபவம் வேறு. ஒரு புக்கை பற்றி ரிவ்யூ பண்ணுவார், டக்குன்னு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, இல்லை அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லுவார். முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நடக்கும். அதை கேட்கறதுக்குன்னே ஒரு பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்த அதை ஃபுல் பண்ண முடியாது, ஓரளவுக்கு சரி பண்ணலாம். எந்த நடிகர் இருந்தாலும் அது சிம்பு மட்டும்தான் சரி பண்ண முடியும். மற்றவங்க அது முடியுமான்னு தெரியல. ஏன்னா சிம்பு ஓரளவுக்கு இருக்கிறனால. ஆனால் இனிமேல் என்னென்னா பிக் பாஸ்னுடைய கலர் மாறும். ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாஸ், ஒரு ஜூனியருங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. இனி அதை வந்து அந்த பிம்பம் உடைஞ்சு ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக மாறும். அந்த கலர் மாறும். பிக் பாஸ்க்குள்ள இருந்த ஒரு மௌனம், ஒரு 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 மரியாதையெல்லாம் வந்து இது போய் கொஞ்சம் கேஷுவலாக மாறும். அப்போ அந்த கான்ட்ரவர்சி, அந்த அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு புதுசாக இருக்கும், அந்த புது களமாக இருக்கும். அதை ஓரளவுக்கு சிம்பு அதை ஃபுல் பண்ணி கொண்டு போயிடுவார். இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிஎன்சின் வாய்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.